நான் மிக மிக மூத்த அமைச்சர்கிட்ட ஒரு செய்தியை சொன்னேன். அந்த மூத்த அமைச்சர் சொல்றாரு, என்கிட்ட சொல்லாத வேலு சேகர் பாபு கிட்ட அதை நீ சொல்லு அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் எதை எப்ப எந்த நேரத்துல எங்க அடிச்சா யாரை எங்க கரெக்டா அடிச்சா உழுவான். அந்த வெத்தியை தெரிஞ்சு வச்சிருக்காரு. மற்ற எம்எல்ஏ கிட்ட கொஞ்சம் அங்க உட்காந்து சவுண்ட் விடுறாங்க. ஆனா உங்க மாவட்டத்துக்கிட்ட தெரியல அங்க இருக்கிற யாரு பாம்பின்கால் பாம்பாரின்ற மாதிரி, டேய் நீ யாரு, உன் வரலாறு என்ன, உன் பூர்வீகம் என்ன, எல்லாம் எனக்கு தெரியும், கொஞ்சம் அடங்கறியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு சிறந்த அமைச்சராக, ஒரு சிறந்த கட்சி தலைவின் தூய தொண்டனாக அந்த குடும்பத்திற்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் குடும்பத்தாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு அன்புக்குரிய விசுவாசியாக இருக்கிற அண்ணன் சேகர் பாபு அவர்கள். இதற்கு சேகர் பாபு அவர்கள், நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி பேசுகிறாய், எல்லாம் தெரிந்தவர் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார். தெலுங்கானால இருக்கிற சிபிஎஸ் ஸ்கூல் உள்பட சிபிஎஸ், ஐசிஎஃப், ஐபி எல்லாமே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள், இன்டர்நேஷனல் பள்ளிகள். இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அதுபோன்று தமிழக அரசும் உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள். அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர் பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள். நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன். வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அந்த ஜனநாயக மாண்பை தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ, அதே போன்று நானும் எனது இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்கன்னு கேட்டேன். இது தவறா? இதற்கு சேகர் பாபு அவர்கள், நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி பேசுகிறாய், எல்லாம் தெரிந்தவர் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார். உடனே நான் அவரிடத்தில் சென்று, இது போன்ற ஒருமையில் என்னிடத்தில் பேசக்கூடாது, கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசாணையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல, 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில அது காவல்துறையில டைரக்ட் கேஸ்ல நடைமுறைக்கு இல்ல, இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன். இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் தான் கேட்டேன். இது எப்படி மரபு மீறிய செயல்? இது எப்படி சட்ட விதியை மீறிய செயல்? இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல்? அப்ப சேகர் பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி, அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார், அதிக பிரசங்கிதனமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர் பாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது.